எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். 29th April 2026 ஸ்மால் ஹேபிட்ஸ் டு சேஞ்ச் மை லைஃப் பிளாக்கோட டே 15க்கு உங்களை வெல்கம் பண்ணிவிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதோடே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. டுடே லைஃப் அப்டேட் ப்ளஸ் சரண்டரிங் டெக்னிக் பற்றின சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த பிளாகில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நேர்மையாக சொல்லணும்னு சொன்னால், சில மாதத்துக்கு முதல் என்னிட்ட வந்து யாராவது ஸ்மால் சேஞ்சஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், நான் வந்து அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு நேரத்தில் எல்லாமே மாறணும், குயிக்காக நடக்கணும், இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வேணும், இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் வேணும், இன்ஸ்டண்ட்டாக மோட்டிவேஷன் ஆகணும். இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபோனில் ஒரு டச் பண்ணால் போதும், இந்த ஷார்ட்ஸில் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயும் அதே மாதிரியான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து யாராவது என்னட்டு இந்த ரியல் போரிங் ப்ரோக்ரஸில் உனக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், அதை நான் நம்பியிருக்கவே மாட்டேன். நட போங்கப்பா அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பேன். பட் இப்போ நானே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், ஸ்மால் சேஞ்சஸ் கேன் மேக் பிக் இம்பேக்ட் அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னு சொன்னால், இந்த 15 நாளில் நீ அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏதாவது பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி பெரிய அப்டேட் அண்ட் பெரிய சேஞ்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியணும் அப்படின்ட்டு இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட உங்களுக்கு சில சமயத்தில் காட்டும் நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடையிறதுக்கு நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்றா தெரியும், நாங்கள் அப்படி வெற்றியை நெருங்குற மாதிரியான ஒரு சேஞ்சஸை செய்திருக்கிறோம். இப்போ என்னோட வீடியோவை இந்த 15 நாளும் பார்த்தாக்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா விளங்கி இருக்கும். நான் காலையில் வந்து சாப்பிட மாட்டேன். காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாத்தையுமே சேர்ந்து 12 மணி 1 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு சொன்னால், அதிகமாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் ஈவினிங்குக்கும் நம்ம பகல் சாப்பிட்டதை விட நிறையவே சாப்பிட்றது, ஒரு ஒழுங்கே இல்லாத மாதிரி தான் நம்மளோட சாப்பிட்ற ஜேர்னி வந்து போய்கொண்டிருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாளாக நாங்கள் அதை மாற்றிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை அப்படின்னு தான் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை, ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணுறது. இப்போ நானே போய் கடையில் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதால் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், நைட்டில் நான் சாப்பிட்ற அளவு வந்து குறையுது. இந்த நைட்டில் சாப்பிட்ற அளவை குறைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து முட்டை பொரியலும் அதுக்கு பிறகு ஃப்ரூட் சாலட்டும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த முட்டையை வந்து நான் நல்லெண்ணெயிலே தான் பொரிச்சிருந்தேன். ஸோ அது ஹெல்த்தி ஆப்ஷன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். பட் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் டெலிஷியஸாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதால நான் நல்லா ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு ஃபுல்லாக. பிஃபோர் வந்து வாட்டர் இன்டேக் அப்படின்னு சொல்கிறத நான் நிறைய இக்னோர் பண்ணுவேன். ஆனால் அதை எவ்வளோ அழகாக அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு பெரிய சேஞ்ச் தான். நான் இப்போ கிளாஸ் வைக்கிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். இந்த டீச்சிங்னு சொல்கிறது வந்து எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி. அவங்களுக்கு போய் படிப்பிச்சு கொடுக்குற நேரம் என் லைஃப் ஏதோ லைட்டாக வர மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் சம்டைம்ஸ் அவங்க பேசுகிற சின்ன சின்ன இன்னோசன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கூட எங்களோட மூடை வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணிடும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள கரெக்ட் பண்ணுறது, அண்ட் அவங்க சம்டைம் நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால், நான் ஏதோ டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அவங்களோட ஸ்பீக்கிங்கே வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இன்னோசன்ஸை ரிமெம்பர் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்களே கேளுங்களேன். ப்ளூ, இது ஜெலோ, வெரி குட். இது பிங்க். இது என்ன கலர்? ரெட் கலர். இவர் என்ன கலர்? என்ன கலர்? ஒயிட் கலர். வெரி குட். இது பிளாக்குள்ள இருக்கிறது ஒயிட். வெரி குட், வெரி குட். தே ஆர் வெரி கியூட் இல்லை? சரி வாங்க, நாங்கள் வந்து இப்போ சரண்டரிங் டெக்னிக்கை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதுக்கு முதல் நீங்கள் வந்து இன்றைய லஞ்சுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இன்றைக்கு வந்து நான் நைட் டின்னர் எடுக்கலை, ஏண்டா எனக்கு பசிக்கலை, கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போக பார்க்கலாம். இந்த சரண்டரிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறத நான் இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அதை எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னால், இது வந்து பேசிக்காகவே நாங்கள் பெரிய சக்ஸஸ் வரணும் அப்படின்ட்டு சொன்னால், பெரிய பெரிய
எக்ஷன்ஸ் நாங்கள் செய்யணும் அப்படி என்று சொல்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்போம். அதால் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம், இல்லை சின்ன சின்ன எஃபர்ட் போடுறதுக்கு மறந்துடுவோம். ஏன்னா அதால் எந்த சேஞ்சஸுமே வராது அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் நம்புகிறோம் இல்லையா. அதை நாங்கள் உடைக்கணும் அப்படின்றதான் இந்த சரண்டரிங் டெக்னிக்கோட பெனிஃபிட்டே. இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வாக் போயிட்டு இருக்கிறேன். இப்போ நான் போகிற வாக் நான் டைம் காட்டி 1000 அப்படின்ட்டு பிரேக் பண்ணித்தான் போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அப்போ இப்படி நான் 1000 போயிட்டு இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஃபீலிங்கே வராது. 1000 தானே போயிருக்கிறோம், இன்னும் 6000 போகணுமே, இதால் என்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்கும். இதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் 1% ஒர்க் பண்ணுறதால என்ன மாறப்போகுது அப்படின்ட்டு யோசிப்போம். பட் அதை 365 நாளும் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் எப்படி இந்த ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட எஃபர்ட்டும் ஸ்டோர் ஆகிக்கொண்டே வரும். அந்த 365 நாள் வந்ததுக்கு பிறகு அந்த 1% நமக்கு 37.78% நம்மளோட லைஃப்பில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த புக்கில் அதை வடிவாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வரணுமெண்டா நாங்கள் ப்ரோக்ரஸை விடாமல் கன்சிஸ்டன்சியாக செய்யணும். அந்த மேசிவான பெரிய சேஞ்சஸ் தான் எங்களுக்கு பெரிய வெற்றியை தருமென்று சொல்லிட்டு நாங்கள் இந்த 1% செய்யக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கடைசியில் கிடைக்க வேண்டிய உண்மையான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காகத்தான் இந்த சரண்டரிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். பெரிய கோல்ஸை பற்றியோ பெரிய விஷயங்களை பற்றியோ ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கன்சிஸ்டன்சியாக 1 month 2 month 3 months செய்துட்டே போவோம். அதுக்குரிய ரிசல்ட்ஸ் நமக்கு வாரத்துக்கு இடையில் அது எப்பயும் வேஸ்ட் ஆகாது, ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சரண்டரிங் டெக்னிக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னால், ரிசல்ட்ஸை பற்றி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அதை யூனிவர்ஸ்ட கையிலேயே கொடுத்துடுவோம். யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆயிடுவோம். அண்ட் எங்களுக்கு கோல்ஸ் அண்ட் ஆசைகள் இருக்கும், பட் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரோசஸை மட்டும்தான் செய்வோம். அதுக்காக ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். ஸோ ஓவர் திங்க் பண்ணுற நேரம் அதை யூனிவர்ஸ் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்ட்டு நம்ம 100% சரண்டர் ஆகிடணும். இந்த டெக்னிக்கை நான் எங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னோட யூடியூப் சேனலில் தான். இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்மால் சேஞ்சஸ் நான் என்னென்னலாம் செய்ய போகிறேனோ அதுலேயும் எனக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. பட் 100% கன்சிஸ்டன்சியாக அதை செய்துட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்தது. இதில் லைக் வருமா, கமெண்ட் வருமா, என்னோட ஃபிசிக்கல் பாடி சேஞ்ச் ஆகுமான்னு சொல்கிறது எந்த கையில் இல்லை. அது எண்ட் ஆஃப் த டே வரப்போகிற லாங் டேர்ம் ரிசல்ட்ஸில் தான் இருக்க போகுது. ஸோ லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அது எப்படி அச்சீவ் ஆகுமன்றதை நான் யோசிக்காமல் அதை யூனிவர்ஸ்ட கையில் தான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணினேன். அண்ட் இன்றைக்கு எனக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலுமே ஐ ஃபீல் லைக் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் அப்படின்றதையே நான் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த விஷயங்கள் எல்லாமே யூனிவர்ஸ்ட கையில் தான் இருக்குது. இந்த 3 ரசிச்சுட்டு என்னோட 6000 ஸ்டெப்ஸை தாவி முடிச்சுட்டு இன்றைய நாளை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினேன். அண்ட் நாளைக்கு நாங்கள் 6 o'clock எழும்பி ஒரு ப்ளாக் பண்ணணுமெண்டு அலாம் வச்சுட்டு இன்றைய நாளை முடிச்சு கொள்ளலாம். குட் நைட். தேங்க்யூ.